குட்டி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா. நாளைக்கு அம்மா எப்படியாவது ஃபீஸை கட்டிடுறேன். இதான் நீங்கள் டெய்லியும் சொல்கிறீங்க. நான் தான் சார் கிட்ட திட்டு வாங்குறேன். டே 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 அப்பா கண்டிப்பாக காசோட வந்துருவாருடா. நீ போ, மதியானமா அப்பா வந்து ஃபீஸை கட்டிடுவாரு. அப்பா காசோட காலையிலே கவுண்ட் பண்ணணுமா? குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டானா? ஆமாம், அவங்க அப்பா கை நிறைய காசா குத்து இப்போதான் ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சாரு. விளையாட போயிட்டானா? சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அதான் டெய்லி பார்க்குறோமே. ஏண்டி நீயும் தானே 4 வீட்டுக்கு வேலைக்கு போகிற? அவன் ஃபீஸை வாரத்தில் எடுத்து வச்சாதான் என்ன அவனுக்கு? நகரு. ஏய், டயத்துக்கு போய் தான் ஆகணுமா? ஒரு மணி நேரம் லேட்டாக போகலாம்ல? இப்படி ஒரு நாள் 1 hour லேட்டாக போனதால தான் வெளில உன்னை விளையாடின்னு இருக்குது. அதையே ஸ்கூலுக்கு அனுப்ப வாக்கு இல்லையா? ஏண்டி சம்பாதிக்கிற காசுலாம் அவங்ககிட்ட தானே எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். எல்லாத்தையும் நீ செலவு பண்ணிட்டு இப்போ என் மேலே வந்து ஏறுற. நீ டெய்லி குவார்டர் கொடுக்குற காசை மிச்சம் பண்ணியிருந்தனா என் பிள்ளை நேரம் ஸ்கூல் போயிருப்பான். அதான் இங்கே நடக்காதே. 105 ரூபாடி ஒரு கோட்ரு. அந்த காசை வச்சு உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருப்பியா? இப்போ நீ போடுற இந்த பவுடர் டின்னு மேக்கப்லாம் கடையில் ஃப்ரீயாக கொடுக்குறான் உனக்கு. சரி சரி விடு. நான் மாமியாண்ட கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ராதிகா கிட்ட கேட்குறது தானே? ஐயோ அந்த அக்காவா? பட்னு இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஒரு நாள் லீவ் போட்டாலே சம்பளத்தை பிடிச்சிக்குது. சரியானது. குடுகல்லாம் எடுத்துன்னு வந்து நேரு. அடி வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் எத்தா என்னவா இப்போ பெரிய இவோ? அக்கா ஒரு நிமிஷம். சொல்லு செல்வி. செல்வினா ஏரியாவில் என்னக்கா சொல்லுவாங்க? நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? நீ தான் எல்லாத்துலேயும் கண்ணா இருப்பிய. செல்வினா ரைட்டு தான். கேட்டுக்கோ. இந்த சீனுக்கு தான் உன் புள்ள ஸ்கூலுக்கு போவோம் வெளியே விளையாண்டுக்கிறான். நம்ம கரெக்டாக இருந்தால் காசு நம்மளை தேடி வரும். யா எங்கடி செல்லம், பணம் கொட்டணுமே. பேசு பேசு. ஹலோ. மாமி சொல்லுங்க. சரி மாமி, நான் வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. இப்போ என்ன ராஜா சொல்கிற? ஏன் கரெக்டு பொண்டாட்டி. சீக்கிரம் வாடி செல்லம், மாமி மனசு மரத்துக்குள்ளே போயிடலாம். ஆமாம், மாமி கிட்ட கரெக்டாக 2000 ரூபாய் தான் கேட்டியா? எதுக்கு அடி போடுறேன்னு தெரியுது. வாய்ப்பு இல்லை ராஜா. சே அதுக்கு இல்லடி, வட்டி காசு கட்டணும். ஒரு 600 ரூபாய் கட்சா நல்லாயிருக்கும். உன் தேவை 105 ரூபா தானே? என்ன ஃபுல்லுக்கே காசு கேட்குறியா? ஏய் நீ வேற சரக்குன்னு. பா கேட்டுட்டே இருக்க, சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயா என்னப்பா சொன்னாரு? காஜிகண்ணு டாக்டருக்கு மட்டும் தான் படிக்கணுமா? வேற ஏதாவது படிங்க. ஏன்பா என்ன ஆச்சு? ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்காம்ல, அதை எழுதணும்ட்ட. அதான் விளக்கு இருக்குன்னு சொன்னாங்களே. இந்த வருஷம் கிடையாதாம்மா. ஐயாக்கு தான் ஏதோ கோட்டா இருக்குன்னு சொன்னாங்களேப்பா. என்னம்மா பண்ணுறது, விதின்னு ஒன்று இருக்குல்ல. நமக்கு மேலே ஒருத்தர் இருந்துக்கிட்டு எல்லாம் அவன் தான் முடிவு பண்ணுறான். என்னப்பா சும்மா விதிக்குதுன்னு நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்றீங்க? அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவன் சட்டையை பிடிச்சி நான் கேட்பேன். நம்ம முருகனுக்கிட்ட பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இரு. எப்படிம்மா? என்னாச்சு? ஐயா இல்லைன்றாரு. ஏதோ என்ட்ரன்ஸ் ஏதோ இருக்கா, பாஸ் பண்ணுறதே கஷ்டமா. சரி விடு, எவ்வளோ படிப்பு கிடக்குது.
வா சாப்பிடலாம். எனக்கு வேணாம், பசிக்கல. ஏண்டி எங்க மேல உன் கோவத்தை கட்டி என்னடி ஆக போகுது? ராஜிக்கண்ணு, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதுமா. ஏதாச்சும் மருந்து இருந்தா குடுக்கண்ணு. தோ வந்துட்டாளுங்க. இதுங்களை முதல்ல துரத்தணும். பாருங்க, அவ வரமாட்டான்னு போய் சொல்லுங்க. உடம்பு சரியில்லைனா போய் டாக்டரை பார்க்க சொல்லுங்க. ஏய் எங்கடி போற? ஒன்னதாண்டி இருடி. ஊரே அவளை டாக்டர் ஆகிடுவான்னு நம்புகிறாங்க. ராசியான கைன்னு தானே வராங்க. ஆமாம், லீவு நாளில் போய் அட்டெண்டர் வேலை பார்க்குறதுக்கு எப்படியா? இவளை நல்லா உசுப்பேத்தி தலையில் தூக்கி வச்சு ஆடுங்க. இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு நினைப்பே கிடையாது. பா, நான் என்ட்ரன்ஸ் எழுதுறேன், டாக்டராக தான் போகிறேன். எப்படிம்மா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்கம்மா. நான் பாஸ் ஆவேன்ப்பா. ஆவலைனா அடுத்த வருஷம் மறுபடியும் எழுதுவேன். ஆமாம், நீ இப்படி எழுதிக்கிட்டே இரு. வயசுக்கு வந்த ஒன்றை கட்டி கொடுக்காம வீட்டில் வச்சுக்கலாம். கூடவே உன் தங்கச்சி சேர்த்து வச்சுக்கலாம். யாரும் கரையற வேணாம். ராஜிக்கண்ணு, அப்படியே கிடைச்சாலும் 10 காசு சம்பாதிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும்னு ஐயா சொல்கிறாருமா. உனக்கு அப்புறம் குட்டி ஒருத்தி இருக்கா. நம்ம வீட்டு நிலைமை உனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே சமாளிக்கிறதுக்கு அப்பாவால் முடியாதுடா. இதைத்தானே நானும் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஊர்க்குருவி பறந்தாக முடியாது. நம்ம தகுதிக்கு என்ன வருமோ அதைத்தான் நாம யோசிக்கணும். இவ படிச்சு டாக்டர் ஆகி கிளிக்கிறதுக்குள்ள அடுத்த பிள்ளைய கட்டி கொடுக்குற வயசே வந்துடும். இதுல ஐயா சீட்டை வாங்கி தருவாரு, அது இதுன்னு வேற. எனக்கு என்னடி தெரியும்? ஐயா கையிலையும் ஒன்றும் இல்லைன்ட்டாரு. இப்போ என்ட்ரன்ஸ் வேணான்னு போராட போகிறாங்களாம். வந்து சேர்ந்துக்க சொல்கிறாங்க. பா, நம்ம போய் அவரை பார்ப்போம். நமக்கான நியாயத்தை நம்ம தானப்பா கேட்கணும். போடி போ, கோர்ட்டு கேஸுன்னு போ. மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்ட. உனக்கு அடுத்து ஒரு புள்ள இருக்குது. அவனுங்க பேச்சை கேட்டுட்டு நாம போனா நாம தாண்டி செத்து போனோம். வேணா சொல்லு, நாங்க 2 பேரும் சேர்ந்து மருந்து வாங்கி குடிச்சு செத்து தொலைறோம். நீ பெரிய டாக்டர் ஆகி இந்த ஊரையே காப்பாத்தி தொலை. எனக்காக இங்க யாரும் சாக வேண்டாம். ஏண்டி வளர்ந்த பிள்ளைகிட்ட மருந்து சாகுறதுலாம் பேசிட்டு இருக்கேன். அப்பன பொண்ணை ஏதோ செஞ்சு தொலைங்க. தலை எழுத்து. நான் வெளில போயிட்டு வரேன். எப்படியோ இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாது. என்கிட்டே இருக்கட்டும், நாளைக்கு கட்டிக்கிறேன். அடிப்பாவி, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா மேலே? ம், நீ வேலைக்கு நடந்து போ. போ. ஏய் ரொம்ப பண்ணாத, வரேன் இரு.